भूतले स्वयं कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगना रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनासहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधा कृष्णपदान् सहगना ललिता श्रीविशाखान्वितं सा हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगतपते गोपेश गोपिका कांता राधा कांता नमस्तुते तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुतदेवी प्रणमामि हरिप्रिये पंचकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवसरि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण नमो विष्णुपदाय कृष्ण प्रस्थाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामी नामने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पच्चत्तर दशधारिणे कम करोति वाचालं पंगुं लंघयते गिरं यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुदीनतारिणम्। हरे कृष्ण। எத்தனாவது அத்தியாயம் பார்த்திருக்கோம் நம்ம? என்ன அத்தியாயம் பார்க்கணும்? ஒரு நிமிஷம் பிரபு, சாரி மறந்துட்டேன். 16 முடிச்சிட்டோம் பிரபு. 17ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் பிரபு. 16 முடிச்சோம். ஓகே, வெரி குட். இப்போ என்ன 16ல என்ன சொல்றாங்க, 15ல என்ன சொல்றாங்க? 15, 16 என்ன பார்த்தோம்? ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, நான்கு விதமான மக்கள் வந்து சரணடைவாங்க, 4 விதமான மக்கள் சரணடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் பிரபு. அதான் கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, 4 விதமான மக்கள் வராங்க, 4 விதமான மக்கள் கிருஷ்ணரிடம் சரணடைவதில்லை. ரஞ்சி மாதாஜி, நீங்க ஏதாவது சொன்ன வந்தீங்க? ரஞ்சி மாதாஜி, நீங்க ஏதாவது ஆட் பண்ணுமா? சாரி பிரபு, இல்ல பிரபு சொன்ன மாதிரி 4 விதமான ஆக்கள், தன்னை கும்பிடாத ஆக்கள், 4 விதமான ஆக்கள், தன்னை ப்ரே பண்ற ஆக்களையும் பற்றி சொல்லியிருக்கிறார். 15, 16. ஆமா. சோ இப்ப வந்து கிருஷ்ணரிடம் சரணடையாத மக்களுக்கு பேர் என்ன, கிருஷ்ணரிடம் சரணடைகிற மக்களுக்கு என்ன பேரு? ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. துஷ்டர்கள். துஷ்கிருத்தனஸ் வந்து சரணடையாதவர்கள். அப்ப சரணடைவங்களுக்கு பேர் என்ன? நல்லோர்கள். நல்லோர்கள் இல்லைன்னா சுக்ரித்தனஸ், சுக்ரிதி. இந்த சுக்ரிதி வந்து புண்ணிய காரியங்கள், ஆன்மீக புண்ணியம். என்ன தெளிவா சொல்ல போனா ஆன்மீக புண்ணியம். அந்த ஆன்மீக புண்ணியம், அந்த காரியம் பண்ணிருக்கனால வந்து ஏதோ ஆன்மீக புண்ணியம் இருக்கனால வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒண்ணு பிரச்சனை இருக்கும்போது கடவுளை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. இல்லைங்களா? எல்லாருக்குமே கஷ்டம். உலகத்துல வந்து கஷ்டம் இல்லாத, துன்பம் இல்லாத, தேவை இல்லாத, ஆசை இல்லாத ஆத்மா அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி. நம்ம வீட்டுல சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி, அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்னு. அந்த மாதிரி பிரச்சனை, ப்ராப்ளம் எல்லாமே. ஆனா அந்த பிரச்சனையும் போதும் ப்ராப்ளம் போது எங்க நம்ம வந்து அடைக்கலம் நாடுறோம், அதுதான் முக்கியம். பாண்டவர்களுக்கும் கௌரவாசிகளுக்கும் வித்தியாசம் என்ன? எவ்வளவோ துன்பம், பாண்டவர்கள் வாழ்க்கையில் துன்பம் மேல் துன்பம் வந்தாலும் கிருஷ்ணரை நாடி செல்கிறார்கள். ஆனா கிருஷ்ணர்கிட்ட ஏன் எனக்கு வந்து இவ்வளவு துன்பம் தரேன்னு கேட்கல. ஆனா அதே பிரச்சனைகள், அதே துன்பங்கள், துயரங்கள் கௌரவாஸ்க்கு வரும்போது கிருஷ்ணர்கிட்ட போல.
சோ அதுல இருந்து ஒரு வித்தியாசம் தெரிகிறது. சோ அப்போ அப்போ கிருஷ்ணர் வந்து துஷ்டர்கள் என்னை நாடி வருவதில்லை, சுக்கிரித்தனர்கள் வந்து என்னை நாடி வருகிறார்கள். அப்போ அந்த துஷ்கிருத்தனர்கள் இருக்கக்கூடிய உலகில் அல்ல துஷ்கிருத்தனர்கள் 4 வகைப்படுகின்றனர். என்னென்ன 4 வகையான துஷ்கிருத்தனர்கள் யார் யார்? மூடர்கள், மூடர்கள் கரெக்ட். மனிதரில் கடைநிலையோர், மனிதருக்கு கடைநிலையோர். விஜய் பிரபு வேற யாரு சொல்லுங்க. மூடர்கள் மனிதர்களின் கடைநிலையோர். மூடர்கள் முட்டாள், ஃபூலிஷ். மனிதர்களின் கடைநிலையோர் வந்து நராதமாஸ், சரிங்களா? நராதமா. இன்னும் ரெண்டு வகையான துஷ்கிருத்தனஸ் யாராரு? கடவுளை நம்பாத ஆட்கள், கடவுளை நம்பாத ஆட்கள். அப்புறம் வெல் எடியூகேட்டடான ஆட்கள், மாயினால கவரப்பட்டு அறிவை பறிகொடுத்த, மாயினால் அறிவை பறிகொடுத்த மக்கள். மாய அப்ரகித்த கியானா, படித்த மேதாவிகள், ஆன்மீக உலகத்தில் படித்த மேதாவிகள். அசுரம் பாவம் ஆசிரித்தக, அதாவது நாத்திக பேசும் நாத்திகவாதிகள் மற்றும் மனிதரின் கடைநிலையோர் நராதமாக்கள் மற்றும் முட்டாள்கள் ஃபூலிஷ். இந்த 4 பேரும் வந்து துஷ்கிருத்தனர்கள், என்னிடம் வரமாட்டார்கள். அப்ப அவங்களுக்கு வந்து விமோச்சனமே கிடையாதா? அவங்க வந்து பக்தி எடுத்துக்க வாய்ப்பு உண்டா இல்லையா? உண்டு பிரபு. எப்படி? தூய பக்தர்களின் சங்கத்துல சேரும் போது அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. தூய பக்தரின் கருணையினால் நராதமர்களும் முட்டாள்களும் மாய அப்ரகித்த கியானா மற்றும் நாத்திகவாதிகள் அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு தூய பக்தரின் கருணையினால். சோ தூய பக்தரின் கருணையினாலும் தூய பக்தரின் சங்கத்தினாலும் தூய பக்தரின் வாய்ப்பு, தூய பக்தரின் சங்கத்திற்கான வாய்ப்பு, ஏதோ ஒரு அசோசியேஷன், அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தியிருக்கனால்தான் நம்மளுக்கு பக்தி வர்றதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதுக்கு பேர் வந்து அக்ஞாத சுக்ருதி அப்படின்றாங்க. அக்ஞாத சுக்ருத்தினா காரணம் இல்லாத, ஏதேனும் விளக்கம் அளிக்க முடியாத ஒரு கருணை. இதுதான் காரணம் சொல்ல முடியாது. காஸ்ட்லெஸ் மர்சி. காஸ்ட்லெஸ் மர்சினா அந்த கருணைக்கு ஒரு காரணம் கிடையாது. அப்படிப்பட்ட வகையில் ஒரு அதிர்ஷ்டவசமாக ஒரு தூய பக்தரின் சங்கத்தில் நாம் ஒரு சேவை செய்யும் போது வாய்ப்பு இருக்கோ, இல்ல சங்கத்தில் நம்ம செவி கொடுத்து கேட்டிருப்போம், ஏதோ ஒண்ணு, அது மூலமாக நம்மளுக்கு பக்தி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ உதாரணம் வந்து அந்த நராதமா பிராமண குலத்தில் பிறந்த ஜகாய் மதாய், ஆனா அவர்களுக்கு பிராமண குணம் கிடையாது. உலகத்தில் உள்ள அனைத்து கெட்ட காரியங்களையும் பாவங்களையும் பண்ணி அதுல இருந்து நிறைய விளைவுகளை வந்து அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. தண்ணி மற்றும் போதைப் பொருட்கள், எந்த ஒரு பழக்கம் நல்ல பழக்கம் இல்லாத பிராமண பந்துவாக இருந்தார்கள். பிராமணத்தில் பிறந்தாலும் கூட எந்த ஒரு குணாதிசயமும் இல்லை. அப்படிப்பட்ட ஜகாய் மதையை பக்திக்கு எடுத்து வந்த யாரு? ஸ்ரீமன் நித்யானந்த பிரபு. ஸ்ரீமன் நித்யானந்த பிரபு அவர் போய் சொல்றாரு, நீங்க வந்து சாண்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க? ஒரு பெரிய ஒரு செடி இருக்கக்கூடிய அந்த பாட், அதை எடுத்து மண்டையிலேயே உடைச்சிட்டாங்க. சோ கருணை கடலாக திகழ்கின்ற நித்யானந்த பிரபுவின் கருணையினால் ஜகாய் மதை தூய பக்தராக மாறி. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து சுக்ரித்தனருக்கு பத்தி பேசுறாங்க. 4 வகையான சுக்ரித்தனர்கள் யார் யார்? துயரமுள்ளோர், செல்வத்தை விரும்புபவர்கள், கேள்வி உள்ள ஆக்கள்,
மற்றது they want to know more about the கடவுள். 4 வகையான மக்கள். டிஸ்ட்ரெஸ், துயரம் உள்ளவர்கள், துன்பம், துயரம், கஷ்டம், சோகம், துயரம் உள்ளவர்கள், துயரத்தை தீர்வதற்காக ஒரு வழி வேண்டுவதற்காக கடவுளை நாடும் மக்கள். செல்வத்தை விரும்புவோர், those who want wealth, செல்வத்தை விரும்புவோர் கடவுளை நாடுகிறார்கள். இன்குசிட்டிவ், கேள்வியுடையோர், எதற்கு, ஏன் இப்படி ஆச்சு, எதுக்கு ஆச்சு, ஏன் துன்பம் வருது, இந்த மாதிரியான வாழ்க்கையில வந்து கேள்வி எழும் பொழுது அந்த இடத்தில் ஆன்மீகத்தில் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. வாழ்க்கை தத்துவத்தையும் வாழ்க்கை அனுபவத்தையும் வாழுகின்ற வாழ்க்கையை பற்றி கேள்வி எழும் பொழுது அந்த இடத்தில் பௌதீக வாழ்க்கையின் மேல் ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அதுவே ஆன்மீகத்தில் வருவதற்கான வாய்ப்பையும் தருகிறது. பகவத்கீதா எடுத்துக்கோங்களேன். பகவத்கீதா பாத்தீங்கன்னா முழுவதும் கேள்வியும் விடையும் மட்டுமே. அர்ஜுனர் விதவிதமாக கேள்விகளை எழுப்புகிறார், அதுக்கு பதிலாக கிருஷ்ணர் பதில் கொடுக்கிறார். கேள்வியும் பதிலுமாக இருக்கிறது. இந்த உலகத்துல 2 மக்கள் தான், 2 வகையான மக்கள். ஒரு வகையான மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, இன்னொரு வகையான மக்கள் அந்த கேள்விக்கான விடை கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். நம்ம தினமாக வாழ்க்கையை வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம காலையில இருந்து நைட் வரை என்ன பண்றோம், நம்ம ஒரு கேள்வி கேட்கறோம், இல்ல நம்ம அது விடை கேட்கணும். வீட்டுல யாரும் கேட்பாங்க, இது எங்க வச்சேன், இங்க வச்சேன். சாப்பாடு எப்போ வரும், இப்போ வரும். எது பசிக்குது, சாப்பாடு வேணும், இல்லைன்னா நான் போகணும், வெளியே போகணும், ஏதோ ஒண்ணு. கேள்வியும் பதிலும். சோ கேள்வியுடையோர். அந்த 4வது வந்து கடவுள் யார், கடவுளை பத்தி தெரிவதற்கான அறிவை வளர்த்தக்கூடிய ஒரு ஆர்வம். ஞானி, கடவுள் இருக்காரா, இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனது யார், அந்த மனிதனின் பெயர் என்ன, அவரோட உருவம் என்ன, அவர் எங்க சீற்றிருக்கிறார், எவ்விதமாக தோற்றம் அளிக்கிறார், அவதாரம் நாள் என்ன. சோ இந்த மாதிரியான கேள்விகள், கடவுளை பற்றியான கேள்விகள். சோ இந்த 4 வகையான மக்கள் வந்து கிருஷ்ணரை நாடுகிறார்கள். இந்த 4 வகையான மக்கள் வந்து சுக்ரித்தனஸ். சோ இந்த 4 வகையான மக்கள் வந்து தூய பக்தர்கள் கிடையாது. ஏன் தூய பக்தர்கள் கிடையாது? ஏன்னா தூய பக்தினா அந்யா அபிலாஷித்த சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம். 2 குணங்கள் சொல்றாங்க. தூய பக்திக்கு 2 குணம் சொல்றாங்க. அன்மோட்டிவேட்டட், அன்கண்டிஷனல் சொல்றாங்க. எந்த ஒரு நோக்கமும் இல்லாத பக்தி, பௌதீக நோக்கம் இல்லாத பக்தி, மற்றும் அன்இன்டரப்டட்னா எந்த ஒரு இடையூறும் இல்லாமல், அதாவது வந்து நான் சந்தோஷமா இருந்தா பக்தி பண்ணுவேன், சோகமா இருந்தா நான் பக்தி பண்ண மாட்டேன், அப்படி கிடையாது. கன்சிஸ்டன்டா, அன்கண்டிஷனல், அன்மோட்டிவேட்டட். சோ இது வந்து தூய பக்தி. ஆனா இங்க வர மக்கள் வந்து பாத்தீங்கன்னா 4 வகையான மக்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வருகிறார்கள். அந்த காரணத்தை பூர்த்தி செய்யவும் அதை முடித்து வைக்கவும் கிருஷ்ணர் தேவைப்படுகிறது, கடவுள் தேவைப்படுகிறது. பக்தி பண்றாங்க, இல்லைன்னு சொல்ல. 3 கேட்டகரி. ஒன்னு பக்தி பண்ணல, இன்னொன்னு மிக்ஸ்டு பக்தி, இன்னொன்னு பியூர் பக்தி. பக்தி, நோ பக்தி, மிக்ஸ்டு பக்தி, பியூர் பக்தி. முன்னாடி நம்ம பக்தி பண்ணல, இப்ப பக்தி பண்றோம், ஆனா உள்நோக்கு ஏதாவது இருக்கலாம். அதுக்கப்புறம் தூய பக்தி. தூய பக்தினா எனக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும். சோ இது வந்து தூய பக்தி. சோ இது வந்து தூய பக்தி கிடையாது. சோ கிருஷ்ணர் வந்து 4 வகையான மக்கள் வந்து என்னை நோக்கி வராங்க, தேடி வராங்க அப்படின்னு. சோ இந்த 4 பேர்ல யார் ரொம்ப பிடிச்சிருக்காங்க, கிருஷ்ணருக்கு யார் ரொம்ப பிடிக்கும், அது நம்ம பார்க்க போறோம். அதுதான் அடுத்த வசனம். வசனம் 17.
சிந்து மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு படிங்க. இவர்களில் முழு ஞானத்துடன் எப்போதும் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே சிறந்தவன். ஏனெனில் நான் அவனுக்கு மிகவும் பிரியமானவன், அவனும் எனக்கு மிகவும் பிரியமானவன். 4 வகையான மக்கள் கிருஷ்ணரை தேடி நாடி வந்தாலும் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற. இந்த ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. தேங்க்யூ மாதாஜி. இவர்களில் முழு ஞானத்துடன் எப்பொழுதும் தூய பக்தியில் தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே சிறந்தவன். ஏனெனில் நான் அவனுக்கு மிகவும் பிரியமானவன், அவனும் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்றார். சோ கிருஷ்ணர் வந்து யார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு இந்த 4 பேர்ல? முழு ஞானத்துடன் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன். எதனால அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன் வந்து முழு ஞானத்துடன், ஞானத்தை விரும்புவன், கடவுள் யாரு, கடவுளை பத்தி எனக்கு தெரியணும் அப்படின்றவரை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாரு கிருஷ்ணர். ஏன் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு பொருளுரை படிக்கலாம். பொருளுரை படிச்சா வந்து கிருஷ்ணர் சொல்லுவாரு, பிரபுபாதி எழுதுவாரு. பொருளுரை படிக்க மாதாஜி. துயரத்தில் உள்ளோர், கேள்வி உடையோர், வறுமையால் வாடுவோர், பரம ஞானத்தை தேடுபவர் என அனைவருமே ஜட விருப்பங்களில் எல்லா களங்கத்திலிருந்தும் விடுபட்டு தூய பக்தர்கள் ஆகலாம். ஆயினும் அவர்களில் எல்லா பௌதிக ஆசைகளில் இருந்தும் விடுபட்டு பூரண உண்மையை அறிந்தவன் உண்மையிலேயே தூய பக்தனாகின்றான். 4 வகையான மனிதரில் பூரண ஞானத்துடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே சிறந்தவன் என்று பகவான் கூறுகிறார். ஞானத்தை தேடும் போது நான் எனது பௌதிக உடலிலிருந்து வேறுபட்டவன் என்பதை ஒருவன் உணர்கின்றான். அவன் மேலும் முன்னேறும் போது அருவ பிரம்மனையும் பரமாத்மாவையும் பற்றிய ஞானத்தை அடைகின்றான். அவன் முழுமையாக தூய்மையடையும் போது கடவுளுக்கு நித்தியமாக தொண்டாற்றுவதே தனது உண்மையான ஸ்வரூப நிலை என்பதை அறிகின்றான். கேள்வியுடையோன், துன்பத்தில் உள்ளவன், ஜட வசதிகளை அதிகரிக்க விரும்புபவன், ஞானமுடையவன் என அனைவருமே தூய பக்தர்களின் உறவினால் தூய்மையடைய முடியும். ஆனால் ஆரம்ப நிலையில் முழுமுதற் கடவுளை பற்றிய பூரண ஞானத்துடன் பக்தி தொண்டினை செயலாற்றுபவன் பகவானுக்கு மிகவும் பிரியமானவன். பரமபுருஷ பகவானின் திவ்ய நிலையை பற்றிய தூய ஞானத்தை அடைந்தவன் ஜட கலங்கங்கள் ஏதும் தொட முடியாதபடி பக்தி தொண்டினால் பாதுகாக்கப்படுகின்றான். நான்கு வகையான மனிதரில் பூரண ஞானத்துடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே சிறந்தவன் என்று பகவான் கூறுகிறார். ஏனென்றால் ஞானத்தை தேடும் பொழுது நான் எனது பௌதிக உடலிலிருந்து வேறுபட்டவன் என்பதை ஒருவன் உணர்கின்றான். அவன் மேலும் முன்னேறும் போது அருவ பிரம்மனை பரமாத்மாவையும் பற்றி ஞானத்தை அடைகிறான். அவன் முழுமையாக தூய்மை அடையும் போது கடவுளுக்கு நித்தியமாக தொண்டாற்றுவதே தனது உண்மையான சொரூப நிலை என்பது அறிகின்றான். சோ இந்த இடத்துல வந்து இந்த ஞானி இந்த ஞானத்தை தேடுவோன் கடவுளை பற்றி, ஏன்னா அவனுக்கு என்ன ஆசைன்னா கடவுளை சேவை பண்ணும் அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு தெரியுது, ஞானிக்கு தெரியுது, நான் வந்து இந்த உடல் இல்ல, நான் வந்து இந்த ஆத்மா.
ஏன் கிருஷ்ணர் வந்து இந்த 4 பேர்லயும் எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேக்குறாருன்னா, அவனுக்கு கொஞ்சோண்டு அந்த ஒரு சிறிதளவு வந்து ஆன்மீக அறிவு உள்ளது. என்ன ஆன்மீக அறிவு? நான் எனது பௌதிக உடலிலிருந்து வேறுபட்டவன், நான் ஒரு ஆத்மா. ஏன்னா மற்ற 3த்துலயும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 பார்த்துப்போம். துன்பம் மற்றும் துயரம், துன்பம் மற்றும் 2வது யாரு? ம் 2வது யாரு? வறுமையால் வாடுறவர், வறுமை, அதான் துயரம். 2வது கேள்வியுடையோர், அதுக்கப்புறம் ஞானத்தை, பரம ஞானத்தை தேடுவார், பொன்பொருள் விரும்புவோர் பிரபு. செல்வத்தை விரும்புவோர். சோ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். சோ நம்ம பார்த்தோம், துயரம் உடையோர், செல்வத்தை விரும்புவோர், இந்த 2 கேட்டகரி எடுத்துக்கலாம். இது 2மே வந்து பௌதீகம். நம்ம பாத்தீங்கன்னா, செல்வத்தை எதுக்காக செல்வம் வேண்டும்? பௌதிக வாழ்க்கையில் நன்றாக வாழ்வதற்காக செல்வம் வேண்டும், இல்லைங்களா? அதுக்கப்புறம் துயரம்ன்றோம். துயரம் என்றால் அது உடலை சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் ஆத்மாவுக்கு எந்த ஒரு துயரமும் கிடையாது, இல்லையா? துன்பம், துயரம், மனக்குழப்பம், மனதில் ஒரு கவலை, வரி, டிஸ்ட்ரெஸ், லேமெண்டேஷன், ஹேங்கரிங், ப்ராப்ளம், மிசரி, இதெல்லாம் வந்து பௌதிக உடலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதே போல் செல்வம், எதற்காக செல்வம் வேண்டும்? இந்த உலகத்தில் நன்றாக வாழ்வதற்காக. இந்த உலகம் நிரந்தரமா? இல்லை. செல்வம் நிரந்தரமா? இல்லை. வீடு, பொருள், அந்தஸ்து அனைத்தும் நிரந்தரமே கிடையாது, எல்லாம் பௌதீகம். சோ ஒருவேளை வந்து கிருஷ்ணர் பூர்த்தி செஞ்சாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கவலையா இருக்கு, நான் கிருஷ்ணர் கிட்ட வந்தேன், கவலை போயிடுச்சு. எனக்கு வேலை இல்லை, கிருஷ்ணர் கிட்ட வந்தா வேலை கிடைச்சிருச்சு. அப்போ there is a chance, there is a possibility. அதாவது வந்து ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. என்ன சந்தர்ப்பம்? 2 வகையா ஆகலாம். இப்ப எனக்கு வந்து துன்பம் இருக்கு, எனக்கு காசு தேவைப்படுகிறது, இது ஒரு கேட்டகரி. நான் கிருஷ்ணர் கிட்ட போறேன். கிருஷ்ணா, நான் சொல்றபடி, நீங்க சொல்றபடி நான் வந்து பக்தி தொண்டு செய்யறேன், அனைத்து சேவைகளையும் செயல்களையும் செய்யறேன், எனக்கு இந்த துன்பத்தை நீக்கிடுத்து கிருஷ்ணா, எனக்கு இந்த செல்வத்தை கொடுத்துரு கிருஷ்ணா. கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? தத்தாஸ்து, எடுத்துக்கோள் மகனே, உனக்கு துன்பம் கிடையாது, உனக்கு செல்வம் வந்துவிடும் அப்படின்றாரு. அப்போ திருப்பி கோயிலுக்கு வருவானா? வரமாட்டான். சான்ஸ் உண்டு. சோ கர்ம மிஸ்ர பக்தி, மிஸ்ர பக்தி. சோ அப்படியே வந்து அது அந்த ஸ்டேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா இன்க்விசிட்டிவ் கொஸ்டின் ஆயிடும். கொஸ்டின், போன வாட்டி ரொம்ப பிரச்சனை சார், நீங்க வேற யாருக்குன்னா சொல்லுவீங்க, ஒரே கவலை சார், காசு ரொம்ப தேவைப்படுது சார், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு போனேன் சார், ஃபுல்லா பஜனு, ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா பாடிருந்தாங்க சார், உள்ள போனேன், செம வைபு சார், எல்லாம் பாட்டு பண்ண, நானும் நல்லா சான் பண்ணேன், நானும் நல்லா சாப்பிட்டேன், ரெகுலரா 1 வாரம் போனேன் சார், நல்ல சாப்பாடு, நல்ல கீர்த்தன், நல்ல தர்ஷன் எல்லாம் பண்ணேன் சார், பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு சார். அப்ப அந்த மனிதன் வந்து என்ன ஆகுனா, ஏதோ ஒண்ணு இருக்கு சார், அங்க ஏதோ ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு தான் தெரியல, அவன் அல்வால ஏதோ ஒண்ணு போடுறாங்க சார், செம்மையா இருக்கு, நம்ம வீட்டுல பண்ணா அது மாதிரி வரமாட்டேது சார், ஆனா அங்க வந்து அல்வா சூப்பர் சார், அந்த மாதிரி, இல்ல அந்த கோயில் நல்லா இருக்கு சார், அந்த மாதிரி ஒரு இன்க்விசிட்டிவா மாறும். சோ கிருஷ்ணர் சொல்றாரு, துன்பத்தை இருப்பவன், செல்வத்தை விரும்புவன், கேள்வியுடையோர். அதனாலதான் இந்த வசனத்துல அந்த கேள்வியுடையரை வந்து 2த்துக்கும் நடுவுல வச்சிருக்காங்க. அர்த்தோ அர்த்தார்த்தி ஜிக்னாசு, அந்த கேள்வியுடையரை வந்து நடுவுல வச்சிருக்காங்க. நடுவுல ஏன் வச்சிருக்காங்கன்னா, ஒருவேளை துன்பத்தை வேணாம்னு சொல்லி வரவர் வந்து துன்பம் போயிடுச்சுன்னா கேள்வியுடையரா மாறுகிறார், செல்வத்தை விரும்புவோர் செல்வம் கிடைச்சு வச்சுன்னா அது கேள்வியுடையவர் மாறுகிறார், அதுக்கான வாய்ப்பு உண்டு. சோ அந்த ஸ்டேஜ்,
துன்பத்தையும் செல்வத்தையும் விரும்புகிறோம், துன்பத்தை வேணான்னு சொல்றவரும் செல்வத்தை விரும்புகிறோம். அந்த ஸ்டேஜ் கிளியர் ஆனோன்னு கேள்வி விடையா மாறாரு. ஏதோ ஒண்ணு இருக்கு சார், அதுதான் என்னன்னு புரிஞ்சுக்க போறேன். நான் அடுத்த வாரம் திருப்பி போறேன் சார். எனக்கு துன்பம்லாம் போயிடுச்சு, காசுலாம் வந்துருச்சு, எல்லாம் ஓகே. ஒண்ணு காசுலாம் வந்துருச்சு, துன்பம்லாம் போயிடுச்சோடனே விட்டுருவாப்ல மிஸ்ர பக்தி, அவ்வளவுதான். திருப்பியும் துன்பம் வரும்போது, திருப்பியும் காசுன்ற தேவை வரும்போது கடவுள் எனக்கு தேவை. ஓகேங்களா? எப்பெல்லாம் தேவை இருக்கோ அப்ப மட்டும், மத்த நாள்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ஆனா அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு இருக்காங்க, ஏதோ ஒரு சக்தி ஒண்ணு இருக்காது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா, ஞானி பிளாட்ஃபார்ம்னா, நான் வந்து இந்த உடல் கிடையாது, நான் வந்து இந்த ஆத்மா. இந்த ஆத்மாவோட சொரூபம் என்னவென்றால் சேவகன். நான் ஒரு சேவகன். ஐ எம் ஜஸ்ட் அ சர்வன்ட். ஜீவேர சொரூபோ ஹோய் கிருஷ்ணேர நித்யதாஸ் அப்படின்றாங்க. இந்த ஆத்மாவோட சொரூபம்னா அதோட இட்டர்னல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், அதோட இயல்பான நிலை என்னென்றால் ஒரு சேவகன், ஒரு சர்வன்ட். பிடிக்காத வார்த்தை நம்மளுக்கு, சர்வன்ட்னாலே பிடிக்காது, கரெக்டுங்களா? சர்வன்ட்னாலே நம்ம வந்து ஒரு டிராகரேட்டரி, அதாவது சர்வன்ட், நீவெல்லாம் என்னத்த சர்வன்ட். ஆனா நம்ம வாழ்நாள் ஃபுல்லா வந்து நம்ம என்ன சொல்றோம், நெஞ்ச நிமித்தி சொல்லிக்கிறோம், ஐ ஆம் த மேனேஜர் ஆஃப் இன்ஃபோசிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஃபோசிஸ்க்கு நீ சர்வன்ட். ஐ ஆம் த சிஇஓ ஆஃப் விப்ரோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கம்பெனியோட மூத்த சர்வன்ட். அவள்தான். நான் வந்து இந்த நாட்டோட எஜமான். இந்த நாட்டோட எஜமான்னா நீ என்ன அர்த்தம்? நீ நாட்டை சர்வ் பண்ற. ஐ ஆம் த கர்னல் ஆர் ஐ ஆம் த கமிஷனர், ஐ ஆம் த நேவி கேப்டன். அப்படின்னா என்ன? இந்த நாட்டுக்கு நீ சர்வ் பண்றதுல நீ ஒரு இன்சார்ஜ், நீ ஒரு சர்வெண்ட். அதெல்லாம் நம்ம வந்து நெஞ்சு நிமித்தி சொல்றோம். பட் ஆனா வந்து ஒரு கடவுளுக்கு சேவை பண்ணும்போது மட்டும் நம்ம வந்து கூச்சப்படனா என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனது, இந்த பார்க்கக்கூடியது, பார்க்க முடியாது, தெரிந்தது, தெரியாதது, உணரக்கூடியது, உணர முடியாதது அனைத்தும் நம்மளுக்கு கொடுத்தது வந்து கிருஷ்ணர். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே, கிருஷ்ணர் சொல்றாரு. அனைத்து பௌதீகம் மற்றும் ஆன்மீகம், அனைத்து உலகங்களையும் நான் உருவாக்கினேன். அப்படிப்பட்ட ஒரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நம்ம ஒரு சேவகன். அதுதான் வந்து ஆத்மாவோட இயல்பான ஒரு நிலை. சோ அப்படிப்பட்ட ஞானிக்கு தெரியுது, ஓகே நான் இங்க எதுக்கு வரேன்னா, நான் வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ண வரேன். அதனால கிருஷ்ணர் சொல்றேன்னா, he is very dear to me. அவுட் ஆஃப் திஸ் 4 people, 4 மக்கள் வராங்க. இதுல வந்து சில பேர் கருவ மிஸ்ரா, ஞான மிஸ்ரா, அதாவது மிஸ்ர பக்தின்றாங்க. அவங்களுக்கு காரியம் முடிஞ்ச உடனே போயிடுவாங்க. அவங்க வராங்க, வரலன்னு சொல்ல, எல்லாம் நல்லதுதான். ஆனா திருப்பி திருப்பி வந்தாங்கன்னா அவங்க இன்க்விசிட்டிவா மாறுவாங்க, அதுவும் நல்லதுதான். அதுல இருந்து ஒரு படி வந்து ஞானி. அவன் எதுக்கு வரானா, அவனுக்குன்னு ஒரு தேவை கிடையாது. அவனுக்கு துக்கமோ இல்ல செல்வமோ அதுக்காண்டி வரல. நான் யாரு, என்னை எப்படி சர்வ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வரான். அதனால அவன் வெரி டியர் டு மீ, இஸ் வெரி டியர் டு மீன்ற. இப்ப வந்து ஒரு ஆசிரியரே எடுத்துக்கோமே. ஆசிரியர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சார் கிட்ட வரான்னா காரியத்துக்காண்டி வரல. ஏதோ ஒண்ணு, சார் நீங்க வந்து எனக்கு வந்து நல்லா பாடம் எடுத்து கொடுக்குறீங்க, உங்களுக்கு வந்து ஏதாவது சர்வீஸ் பண்ணலான்னு சார், ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்க சார், தட்சிணாவா தரேன் அப்படின்னு. ஸோ அது ஒண்ணு கேட்டகரி. இல்லைன்னா வந்து ஒருத்தர் வருவாங்க, சார் எனக்கு வந்து ஆக்சுவலா ஃபெயிலு சார், கொஞ்சம் மார்க் போட்டு விடுங்க சார் அப்படின்னு, அந்த மாதிரி. ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு டியர் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஞானி வந்து இஸ் வெரி டியர் டு மீன்றார். ஸோ உடனே நம்ம என்ன நினைப்போம்னா, அப்ப அந்த ஞானி தான் நல்லவன், அப்ப கிருஷ்ணர்கிட்ட நம்மளுக்கு தேவை இருந்தா போகக்கூடாதா? ஒரு கஷ்டம் வந்தா கிருஷ்ணர்கிட்ட போகக்கூடாதா? எனக்கு ஏதாவது தேவை இருந்தா கிருஷ்ணர்கிட்ட போகக்கூடாதா? அப்ப நான்லாம் வந்து கிருஷ்ணருக்கு வந்து இது கிடையாதா அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அதை தவிர்க்க தான் கிருஷ்ணர் அடுத்த வசனம் பேசுறாரு. சோ ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இந்த 4 பேர் வராங்க என்கிட்ட, ஓகே, எல்லாருமே சுக்ரித்னஸ். அந்த சுக்ரித்தி இருக்கனால தான் என்கிட்ட வராங்க. அந்த 4 பேர்ல வந்து ஞானின்ற வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவன். ஏன்னா அவனுக்கு வந்து எந்த ஒரு பௌதிக தேவை பூர்த்தி செய்வதற்காக வரல, எந்த வந்து சேவை பண்றதுக்காண்டி வரான் அப்படின்ற. சோ நம்ம என்ன நினைப்போம்னா, ஓ அப்ப ஞானிதான் உகந்த மனிதன், அப்ப அந்த 3 பேர் வேஸ்ட் அப்படின்னு நினைப்போம். கரெக்டுங்களா? சோ அத வந்து தீர்வுதான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, 18வது வசனம், உதார சர்வ ஏவைத்தே ஞானி
ஜானித்தே ஆத்மே மத்தம் அஸ்திதா ஹி யுக்தாத்மா மாம் ஏவானுத்தமம் கதிம். இந்த மொழிபெயர் படிங்க மாதாஜி. இந்த பக்தர்கள் அனைவருமே சந்தேகமின்றி உத்தமர்கள்தான். ஆயினும் என்னை பற்றிய ஞானத்தில் நிலை பெற்றுள்ளவனை நான் என்னை போலவே கருதுகிறேன். அவன் எனது உன்னத தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் மிக உயர்ந்த பக்குவ இலக்கான என்னை அவன் அடைவது உறுதி. சோ இங்க வந்து என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணரு, இந்த பக்தர்கள் அனைவருமே சந்தேகமின்றி உத்தமர்கள். சோ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு பண்ணுவோம். இப்ப வந்து நம்ம இருக்கோம், நம்மள தேடி ஹெல்ப்னு யாருன்னா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, அந்த ஹெல்ப்னு கேட்டுன்னு வரவங்க வந்து நம்மள புகழணும்னு எதிர்பார்ப்போம். தர்ம பிரபுவே, ராசாவே, தர்ம கர்த்தாவே, எஜமானி, உங்க உதவி இல்லைன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம அந்த உதவி கேட்ட வரவங்க வந்து நம்மள வந்து புகழ்ந்து பேசினா அது போல. இங்க கிருஷ்ணன் என்ன சொல்றான்னா, இந்த பக்தர்கள் அனைவருமே சந்தேகமின்றி உத்தமர்கள் தான்றாரு. நம்ம கிருஷ்ணர்கிட்ட தேவை காண்டி போறோம், கிருஷ்ணர் நம்மள குளோரிஃபை பண்றாரு. ஏன்? ஏன்னா கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கோம், அதுக்காண்டிதான் குளோரிஃபை பண்றாரு. வாழ்க்கையில பிரச்சனை பல ஆயிரம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் எங்க போகணும்னு நம்மளுக்கு தெரியும். அதுவே ஒரு பாதி பிரச்சனையை முடிச்சு விடும் இல்லைங்களா? என்ன பண்றது, ஏது பண்றது, எங்க போறது, எங்க உதவி நாடுறது, அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. பகவத்கீதா ஸ்டார்டிங்கே அதானே, மூல காரணம். தலை சிறந்த ஒரு மனிதன், தொழிலில் வல்லுனம் பெற்ற ஒரு மனிதன், குடும்ப அந்தஸ்தில் ஒரு பெரிய இடத்தில் இருக்கும் ஒரு மனிதன் அர்ஜுனன். டாப் கிளாஸ் ஸ்கில்ஸ், very best family, good dynasty, right? Good work, good skill, expert in skill, number 1 in archery. எல்லாம் இருந்தும் கூட செல்வம் உண்டு, பேர் உண்டு, புகழ் உண்டு, பிறப்பு, நல்ல பிறப்பு உண்டு, அழகு உண்டு, அனைத்தும் உண்டு. ஆனால் வாழ்க்கையில் குழப்பம் உண்டு. தன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியவில்லை, என்ன செயல் செய்ய வேண்டும் தெரியவில்லை, எங்கு போக வேண்டும் என்று தெரியவில்லை. குழப்பம், ஸ்ட்ரெஸ் அர்ஜுனர். சோ அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் கிட்ட உதவி கேட்கிறார். கிருஷ்ணா, எனக்கு வந்து நீ வந்து எனக்கு உபதேசம் கொடு, வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு சொல்லு, எப்படி பண்ணணும்னு சொல்லு. சோ அது போல இந்த பக்தர்கள் அனைவருமே சந்தேகமின்றி உத்தமர்கள் தான் அப்படின்றாரு கிருஷ்ணர். உனக்கு பணம் வேணுமா, கிருஷ்ணர் கிட்ட போ. ஏன்? ஏன்னா கிருஷ்ணர் கொடுக்கும் விதத்தில் வல்லுனர். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, துருவ மகாராஜுக்கு வந்து அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க. துருவ மகாராஜ் வந்து அவங்க அப்பாவோட மடியில உட்காரணும்னு பாக்குறாரு. சோ அவரோட அப்பாவோட மடியில ஏறி உட்காரும் போது, அப்போ துருவ மகாராஜ் அப்பாவுக்கு 2 பொண்டாட்டிகள், சுனித்தி, சுருச்சி. சுனித்தி வந்து மூத்த தாரம், அதுக்கு பிறந்ததுதான் துருவ மகாராஜ். சுருச்சிக்கு வந்து 2ஆவது தாரம், அவங்களுக்கு பிறந்ததுதான் உத்தமா. சோ 2 குழந்தைகளும் வந்து அப்பாவோட மடியில உட்காரணும்னு ஆசைப்படும் போது துருவ மகாராஜ் ஏறணும்னு பாக்குறாரு. அப்ப சுருச்சி 2ஆவது தாரம் வந்து அரசர் உத்தானபாத், அவரோட பிரியமான ஒரு மனைவி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, துருவா, உனக்கு இங்க இடம் இல்லைன்றாங்க. உங்க அப்பாவோட மடியில நீ பிறக்கணும்னா அடுத்த ஜென்மத்துல நீ என் வயிற்றுல பிறந்தாதான் அதுக்கு வாய்ப்பு உண்டுன்றாங்க. 5 வயது துருவ மகாராஜ் அவரை வந்து நெஞ்சில் பாதிக்கும் அளவு வந்து ரொம்ப புண்படுத்தி பேசுறாங்க. யாரு? சுருச்சி. துருவ மகாராஜுக்கு ரொம்ப கோபம் வருது. சோ ஆனா வந்து அவங்க அப்பனால ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா அவரோட ஃபேவரட் குயின் வந்து சுருச்சி. உனக்கு வந்து இங்க இடம் கிடையாது, நீ என் வயிற்றுல பிறக்கல,
நீ அதனால நீ எல்லாம் மடியில உட்கார முடியாது துருவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுறாங்க. துருவாவுக்கு ரொம்ப கோவம். சோ அப்போ சுருச்சி சொல்றாங்க, நீ எல்லாம் வேணா போயிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு வர வாங்கிக்க. அடுத்த ஜென்மத்துல நீ என் மடியில என் வயித்துல பிறக்கணும்னு, நல்ல செல்வமா இருக்கணும்னு, வெல்த் நல்ல காசு வரணும்னு சொல்லிட்டு போ அப்படின்றாங்க. இன்னும் துருவ மகாராஜ் நேரா அவங்க அம்மா சுனிதி அவங்க அம்மாவை பார்க்க போறாரு. அதுக்குள்ள அந்த நியூஸ் போயிடுது. ஏன்னா அவர் ரொம்ப அழுதுகிட்டே போறாரு. அதுக்குள்ள சுனிதிக்கு யாரோ போய் சொல்லிடுறாங்க, இது மாதிரி உங்க பையன் அரசர் மடியில உக்காரணும்னு பாக்குறாரு. ஆனா சுருச்சி அவங்க 2வது வாரம் ரொம்ப கோவமா பேசிட்டாங்க. அதனால துருவ மகாராஜ் ரொம்ப அப்செட் ஆகி உங்களை பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. அப்ப சுனிதி இருக்காங்க வீட்டுல. துருவ மகாராஜ் வராரு. வந்தோடனே பேசுறாரு, என்ன இது நியாயமா? அந்த அம்மா சொல்றது கரெக்டா? நீ அரசரோட ஃபேவரட் கிடையாதா? அப்போ சுனிதி சொல்றாங்க, ஆமாப்பா, நான் ஃபேவரட் கிடையாது. அவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு. அப்போ துருவ மகாராஜ் சொல்றாரு, நான் பெரிய அரசன் ஆகணும், நிறைய செல்வாக்கு வேணும், செல்வம் வேணும், வெல்த் வேணும், எனக்கு ஒரு அரண்மனை, எனக்கு அப்பாவோட பெரிய அரண்மனை வேணும், பிரம்மாவோட பெரிய அரண்மனை வேணும் அப்படின்றாரு. கோட்டை வேணும் அப்படின்றாரு. சத்திரியன். சோ சத்திரியன் dishonor is worse than death. The person who is honored, dishonor is worse than death. இது பகவத்கீதா. எவன் ஒருவன் மரியாதை பெற்றுள்ளானோ அவமரியாதை சாவுக்கும் மேற்பட்டது. சத்ரியா அவமானம் சத்ரியாக்கு அவமானம் தூக்கு தண்டனை ரொம்ப கொடுமையானது. சோ துருவ மகாராஜ் ஒரு சத்திரியர், ஒரு அரசன் பையன் அவரும் சத்திரியர் குணம். சோ அவருக்கு முடியல, இது எப்படி என்ன அவமானப்படுத்திட்டாங்க, நான் யாருன்னு காட்டணும். அப்ப அவங்க அம்மா கிட்ட கேட்டுறாங்க, நான் பெரிய அரசன் ஆகணும், அதுக்கு என்ன வழி சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்கிறாங்க. அப்ப சுனிதி சொல்றாரு, இது மாதிரி நிறைய பணம் நிறைய செல்வம் வேணும்னா விஷ்ணு கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு. உன்னை துருவ மகாராஜ் கேட்கிறார், எங்க இருப்பாரு விஷ்ணு சொல்லு, நான் இப்பயே போய் கேட்கிறேன் அப்படின்னு. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, விஷ்ணு காட்டுல தான் பார்க்க முடியும், காட்டுல தான் பார்க்கணும். உடனே அவர் போயிடுறாரு காட்டுக்கு, நிக்க கூட இல்ல. அந்த நொடியே வீட்டை விட்டு கிளம்புறாரு. எதுக்கு? விஷ்ணு கிட்ட போயிட்டு தன் கோட்டையை, மிகப்பெரிய கோட்டையை வாங்குவதற்காக கேட்கறதுக்காக போறாரு. போற வழியில நாரத முனியை பாக்குறாரு. நாரத முனி சொல்றாரு, சின்ன பையன் நீ எதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா, வீட்டுக்கு போ அப்படின்றாரு. அப்ப துருவ மகாராஜ் சொல்றாரு, நான் சின்ன பையன்லாம் இல்ல, எனக்கு உதவரா இருந்தா சொல்லுங்க, ஒவ்வொருத்தரம் வேணாம், நான் சத்திரியன் அப்படின்றாரு. சோ டெஸ்ட் பண்றாரு நாரத முனி. அப்ப நாரத முனி ஒரு மந்திரம் தராரு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, இந்த மந்திரத்தை சொல்லு, விஷ்ணுவை பார்க்கலாம் அப்படின்றாரு. சோ துருவ மகாராஜ் 6 மாதங்கள் கடும் தவம் இருந்து காட்டில் ஓம் நமோ பகவதே இந்த வசனத்தை மந்திரத்தை உச்சரித்து 6 மாசத்துல விஷ்ணு தரிசனம் கொடுக்குறாரு. அப்போ விஷ்ணு தரிசனம் கொடுக்கும் போது கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. அவருக்கு கூச்சமா இருக்கு. போகும் போய் ஒரு கதை ஒண்ணு இருக்கு புராணத்துல. ஒரு வயசான அம்மா தினம் போய் காட்டுல போயிட்டு விறகு அள்ளுறதுதான் வேலை. அவங்க விறகு எடுத்துன்னு வீட்டுல வச்சாதான் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அந்த விறகு அள்ளுற அம்மா விறகெல்லாம் எல்லாம் அள்ளி எடுத்து மண்டையில வச்சு தூக்கிட்டு வராங்க. அப்ப கல்லு தடுக்கி கீழே விழுந்தது. கல்லு தடுக்கி கீழே விழும் போது ஓ கிருஷ்ணா அப்படின்னு கத்துறாங்க. உடனே கிருஷ்ணர் வராரு அந்த இடத்துல. என்னம்மா கூப்பிட்டீங்களே, என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, கிருஷ்ணா, இந்த விறகுலாம் தலையில இருந்து கீழே விழுந்துருச்சு கிருஷ்ணா, அதை தூக்கி மேல வை கிருஷ்ணா அப்படின்றாங்க. சோ உடனே கிருஷ்ணர் அதையும் தூக்கி மேல வைக்கிறார். அது போல ஒரு கிருஷ்ணர் படைப்பாளி, இந்த உலகத்தை உருவாக்குனவர், அவர் என்ன வேணா தரலாம். அவர்கிட்ட போயிட்டு இந்த கீழே விழுந்த அவர் வீடே கட்டி தரலாம். ஆனா அவர்கிட்ட என்ன சொல்றோம், இந்த விறகு எடுத்து மண்டையில வேண்டும். அது போல துருவ மகாராஜ் கூச்சப்படுறாரு. இந்த பிரபஞ்சமே ஒரு கடுகுக்கு ஒப்பிடுறாங்க. இந்த பிரபஞ்சத்தை ஒரு கடுகுக்கு ஒப்பிடுறாங்க.
இந்த கடுகு ஒரு கடுகு மூட்டையில் இருக்கும் ஒரே ஒரு கடுகு, அதுதான் ஒரு பிரபஞ்சம். அப்ப எத்தனை பிரபஞ்சம் இருக்கு, எவ்வளவு யூனிவர்ஸ் இருக்கு. அந்த அனைத்து யூனிவர்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன கடுகுக்கு சாதாரணமாக ஒப்பிடுறாங்க. அது மாதிரி பல்மடங்கான பௌதிக உலகம் பிரபஞ்சம் இருந்தாலும் கூட ஆன்மீக உலகம் மும்மடங்கு பெரியவை. இதெல்லாம் உருவாக்குனவர்கிட்ட போயிட்டு துருவ மகாராஜ் என்ன நினைக்கிறான்னா, எனக்கு ஒரே ஒரு கோட்டையை கொடுங்க, ஒரே ஒரு கிங்டம் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு அவர் ரொம்ப கூச்சப்படுறாரு. அவர் அப்புறம் சொல்றாரு, நான் டைமண்ட் நினைச்சு I was wishing for broken piece of glasses. உடைந்த கண்ணாடிக்கு நான் ஆசைப்பட்டேன், எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் எவ்வளவு கேட்டிருக்கலாம், மோட்சத்தை கேட்டிருக்கலாம், மனித பிறப்பே வேணான்னு கேட்டிருக்கலாம், எனக்கு பக்தியை கொடுன்னு கேட்டிருக்கலாம், தூய பக்தியை கொடுன்னு கேட்டிருக்கலாம், உனக்கு சேவகனா உனக்கு மோட்சத்தை அடைந்து உன் கோலோக விழுந்தவன் வாசியாக மாறி இருக்கலாம், இந்த சம்சார சக்கரத்திலிருந்து விடுபட்டிருக்கலாம். இப்படி எல்லாம் இருந்தாலும் போய் ஒரே ஒரு அரசு, ஒரு அரசாங்க, ஒரு அரசன், ஒரு கிங்டம்க்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி தவம் இருந்தேன், ரொம்ப நினைச்சாலே அசிங்கமா இருக்குன்றது. சோ எதற்காக இந்த உதாரணம் சொல்றேன்னா, கிருஷ்ணர் சொல்றேன்னா, பக்தர்கள் அனைவருமே சந்தேகமின்றி உத்தமர்கள் தான்றார். ஏனென்றால் ஏதேனும் பௌதிக தேவைகள், பௌதிக ஆசைகள் இருந்தாலும் கூட கிருஷ்ணரிடம் போகும் பொழுது அது சுத்தரிக்கப்படுகிறது, தூய்மை அடைகிறது. தூய்மை அடையும் பொழுது நம்மளோட ஆசைகள் தூய்மை அடைகிறது, பௌதிக ஆசைகள் மாறுகின்றது. சோ அதனால வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றான்னா, இந்த பக்தர்கள் அனைவருமே சந்தேகமின்றி உத்தமர்கள் தான். ஏன்னா நம்ம சரியான இடத்துக்கு போறோம். தேவை இருக்கா, கிருஷ்ணகிட்ட போ. பௌதிக ஆசை இருக்கா, கிருஷ்ணகிட்ட போ. ஆன்மீக மோட்சம் வேணுமா, கிருஷ்ணர்கிட்ட போ. சோ தர முடியாதது எதுவுமே இல்லை கிருஷ்ணர்கிட்ட. ஒன் ஸ்டாப் ஷாப்பிங். தனித்தனியா போக தேவையில்லை. ஆயினும் என்னை பற்றிய ஞானத்தில் நிலை பெற்றவனை நான் என்னை போலவே கருதுகிறேன். அவன் எனது உன்னத தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் மிக உயர்ந்த பக்குவ இலக்கான என்னை அவன் அடைவது உறுதி. தொண்டை விரும்புகிறான் அந்த ஞானி, பக்தி தொண்டை விரும்புகின்ற தியானி. சோ இதை நம்ம ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். பகவத்கீதா படிப்பது, ஆன்மீக நூல்களை படிப்பது, ஆன்மீக அறிவை வளர்த்துக் கொள்வது ஏன்? பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்காக. பக்தி தொண்டில் ஈடுபடுவது ஆன்மீக அறிவை வளர்வதற்காக அல்ல. All the knowledge you earn should imply or has to transform into devotional activity to Krishna. You are not doing devotion to increase your knowledge. That is a wrong idea. Do you understand? So என்ன ஒரு நம்ம பகவத்கீதா படிப்பது, வசனங்களை படிப்பது, நிறைய அறிவை வளர்த்துக் கொள்வது எதற்காக? தாழ்ந்த மனப்பக்குவத்துடன், ஹம்புலா தாழ்ந்த மனப்பக்குவத்துடன் பகவான் கிருஷ்ணர் தொண்டில் ஈடுபடுவதற்காக மட்டுமே. பக்தி தொண்டு செய்வது அறிவை வளர்த்துவதற்காக அல்ல. அறிவை வளர்த்து கொண்டால் தலைகணம் வரும். அந்த அறிவை வளர்த்து கொண்டு சேவையில் ஈடுபட்டால் தன்னடக்கம் வரும். சோ அதனால நம்ம ஞானி, இந்த ஞானி இங்க கொடுத்திருக்காரு. கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, இந்த ஞானி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அருவவாதி ஞானி அல்ல, இம்பர்சனல் ஞானி அல்ல. இந்த ஞானி ஈடுபடுவது, தொண்டில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு, எனது உன்னத தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் மிக உயர்ந்த பக்குவ இலக்கான என்னை அவன் அடைவது உறுதி. இந்த ஞானி வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்? ஏன்னா அவனுக்கு தெரியுது, நான் வந்து ஒரு ஆத்மா, இந்த உடல் அல்ல. இந்த ஆத்மா இந்த பகவான் கிருஷ்ணருக்கு சேவை பண்றதற்காக ஒரு ஆசை. ஓகேங்களா? ஏதாவது கேள்வி இருக்கா இதுவரையும் பார்த்ததுக்கு? சோ கேள்வி ஓகேவா? சோ இப்போ வந்து அடுத்த கிருஷ்ணர் பொருளுரை படிக்கலாம். பொருளுரை வந்து கிருஷ்ணர் வந்து இந்த
அறிவிற்குன்றிய பக்தர் ம். அறிவிற்குன்றிய பக்தர்கள் பகவானுக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நாம் புரிந்து கொள்ளக் கூடாது. அனைவரும் உத்தமர்களே என்று குறிப்பிடுகின்றார் பகவான். ஏனெனில் எந்த நோக்கமாக இருந்தாலும் பகவானிடம் வருபவர்கள் அனைவருமே மகாத்மா, மிகச்சிறந்த ஆத்மா என்று அழைக்கப்படுகின்றனர். பக்தி தொண்டின் மூலம் சில பலன்களை விரும்பும் பக்தர்களையும் பகவான் ஏற்றுக்கொள்கின்றார். ஏனெனில் அங்கும் அன்பு பரிமாற்றம் இருக்கிறது. அவர்கள் இறைவனிடம் சில பௌதீக இலாபங்களை பாசத்துடன் வேண்டுகின்றனர். அப்பலன்களை அடைவதால் திருப்தியுற்று பக்தி தொண்டில் மென்மேலும் முன்னேறுகின்றனர். இருப்பினும் பூரண ஞானத்துடன் இருக்கும் பக்தன் இறைவனுக்கு மிகவும் பிரியமானவனாக கருதப்படுகின்றான். ஏனெனில் அவனது ஒரே நோக்கம் அன்புடனும் பக்தியுடனும் இறைவனுக்கு சேவை செய்வது மட்டுமே. அத்தகு பக்தனால் இறைவனின் தொடர்பின்றி, சேவையின்றி ஒரு நொடியும் வாழ இயலாது. அதுபோலவே பரமபுருஷரும் தமது பக்தர்களின் மீது மிகவும் பிரியமுடையவர். அவரை பக்தனிடம் பிரிக்க முடியாது. ஸ்ரீமத் சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பரிமாற்றம், உறவு ஏற்படுகிறது. அனைவரும் மிகச்சிறந்த ஆத்மாக்களே. பக்தி தொண்டின் மூலம் சில பலன்களை விரும்பும் பக்தர்களையும் பகவான் ஏற்றுக்கொள்கிறார். ஏனெனில் அங்கும் அன்பு பரிமாற்றம் இருக்கின்றது. அவர்கள் இறைவனிடம் சில பௌதிக லாபங்களை பாசத்துடன் வேண்டுகின்றனர். அப்பலன்களை அடைவதால் திருப்தியுற்று பக்தி தொண்டில் மென்மேலும் முன்னேறுகின்றனர். சோ அப்பலன்களை அடைவதால் திருப்தியுற்று சோ கிருஷ்ணர் கேட்டதை கொடுப்பாரு. அவர் கொடுக்கிற முறையில் எப்படின்னா திருப்பி நம்ம கேட்க மாட்டோம், அந்த வகையில கொடுப்பாரு. சோ அப்பலனை அடைவதால் திருப்தியுற்று பக்தி தொண்டில் மென்மேலும் முன்னேறுகின்றனர். ஏனென்றால் ஒரு பௌதிக விஷயத்தை கிடைக்கும் பொழுது கிருஷ்ணர் அதில் சுவையை எடுத்து விடுவார். அதில் எந்த ஒரு சுவையும் நம்மளுக்கு இருக்காது, வெறுப்பு. அப்போ பக்தி தொண்டில் நம்ம நம்மளுக்கு கிருஷ்ணர் கிட்ட பக்தியே கேட்டிருக்கலாமே. பௌதிக விஷயம் நிரந்தரம் அல்ல. அப்படிப்பட்ட பௌதீக விஷயத்தை கேட்கும் பொழுது கிருஷ்ணர் கொடுப்பாரு. அவர் கொடுக்கிற முறையில என்ன ஆகும்னா, அது மேல இருக்க எந்த ஒரு ஆசையும் போய்விடும், பேராசையும் போய்விடும். வழக்கமாக ஆசைப்பட்டால் அதை கிடைத்தால் நம்மளுக்கு பேராசை வரும். ஆனா பக்தி தொண்டில் கிருஷ்ணரிடம் ஆசைப்பட்டால் அந்த ஆசை நமக்கு இதயத்திலிருந்து விலகிவிடும். அதுதான் ஒரு வித்தியாசம். எதற்காக கிருஷ்ணரை வழிபட வேண்டும்? நான் எந்த ஒரு தேவதர்களையும் வழிபடலாமே. தேவர்களை வழிபட்டால் அவர்கள் நம்மளுக்கு பலனை கொடுப்பார்கள். ஆனால் அது சுத்தரிக்கப்பட முடியாது, இதயத்திலிருந்து விலக வைக்க முடியாது. அவர்கள் கடமையை செய்கிறார்கள். நமக்கு நம்ம என்னதான் ஆசை, நம்ம ஆசைப்பட்டு இப்ப நம்ம ஏதோ ஒரு பொருள் தேவை, நம்ம கடைக்கு போறோம், காசு கொடுக்குறோம், வாங்குறோம். கடைக்காரனுக்கு என்ன முக்கியம்? காசு முக்கியம். அந்த பொருள் நமக்கு நல்லதா கெட்டதாலாம் பாக்குறது, காசு வருதா எடுத்துக்கொடு, அவ்வளவுதான். அதே அந்த கடையில நம்ம அப்பா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் காசு நீட்டி ஏதோ ஒரு பொருள் கேட்டா அந்த பொருள் கெட்டவான பொருள்னா தரமாட்டாரு. நீ என்னதான் காசு எவ்வளவு கொடுத்தாலும் தரமாட்டாரு. ஏன்? அவருக்கு காசு மேல இஷ்டம் இல்லை, நம்மளோட நலன் மேல இஷ்டம். அதுதான் வித்தியாசம். தேவர்கள் கடமைக்கு உட்பட்டவர்கள். எந்த ஒரு விஷயம் நம்ம அவங்களுக்கு அர்ப்பணித்தால் அவர்கள் பூர்த்தி செய்வார்கள். அரக்கர்கள், ராவணர்கள், இரண்யகசிப்பு தவம் இருந்தா பிரம்மா தத்தாசு சொன்னாரு, பெரிய அரக்கன் ஆயிடும். ராவணன் பெரிய அரக்கனாயிடும். இந்த மாதிரி பாகுபாச்சம் பார்க்காமல், நலம் எதுவும் பார்க்காமல் கிடைக்கும் பலனை வைத்து பூர்த்தி செய்வார்கள். ஆனா கிருஷ்ணர் அப்படி கிடையாது. அப்பலன்களை அடைவதால் திருப்தியுற்று பக்தி தொண்டில் மென்மேலும் முன்னேறுகின்றனர். அடுத்த வசனம் கிருஷ்ணன் என்ன சொல்ல போறானா, அப்படிப்பட்ட ஒரே நிமிஷம்.
அப்படிப்பட்ட ஞானி தூய்மையான பக்தர் ஆவதற்கு இல்ல தூய்மை பக்தி தொண்டில் ஈடுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சோ எப்படி வேணா வரலாம். ஆசை இருக்கு, கஷ்டம் இருக்கு, எனக்கு கேள்வி இருக்கு, கிருஷ்ணரை பத்தி தெரியும், அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கத்திலையும் வந்தாலும் படிப்படியாக அந்த ஆசையும் துக்கமும் போய் கேள்வியுடனா மாறி அந்த கேள்வியுடன் ஞானியாக மாறுகிறான். அந்த ஞானில இருந்து பக்தனாக மாறுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. இந்த வசனம் என்ன சொல்றாரு? பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானமாம் மாம் பிரபத்தியந்தே வாசுதேவ சர்வமிதி சா மகாத்மா சுதுர்லபா அப்படின்றாரு. மொழிபெயர்ப்பு படிங்க. பற்பல பிறவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடையவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகின்றான். அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன். பற்பல பிறவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடையவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகிறான். அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன். முழுமையாக சரணடைவது, எந்த ஒரு பௌதிக ஆசையும் இன்றி ஒரு ஞானி புரிந்து கொள்கிறான். அறிவு மூலமாக புரிந்து கொள்கிறான். காரணங்களுக்கு காரணமாக எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகிறான். அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன். இப்ப என்ன பார்த்தோம்? கிருஷ்ணர் வந்து 4 வகையான மக்கள் என்னிடம் வரமாட்டார்கள். 4 வகையான மக்கள் வராங்க அப்படின்ற. இந்த 4 வகையான மக்கள் ஏன் வரமாட்டாங்கன்னா துஷ்கிருத்தர்கள். ஆனா அப்படிப்பட்ட மக்களுக்கும் தூய பக்தரின் கருணையினால் சங்கத்தினால் வாய்ப்பு உண்டு. பக்தி தொண்டு வருவதற்காக வாய்ப்பு உண்டு. கிருஷ்ணர் வர முடியாதது. ஆனா பக்தர்கள் கருணை கிருஷ்ணர் கருணை விட மிக உயர்ந்தது. அதுக்கு உதாரணம் பார்த்தோம். ஜகாய் மாதா நித்யானந்த பிரபு. அதுக்கப்புறம் வசனம் என்ன சொல்றாரு? 16 4 வகையான மக்கள் என்னை தேடி வருகிறார்கள் அப்படின்னு. அந்த 4 பேர் யாரு? துன்பத்தை வேணான்ற விருப்பம் படுறவர், அப்புறம் செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர் மற்றும் ஞானி. கடவுள் யார் அப்படின்ற 4 இந்த 4 பேர் வராங்க அப்படின்றார். ஏன் என்கிட்ட வராங்க? ஏன் கடவுள் கிட்ட போறாங்க அப்படின்னா அவங்க வந்து சுக்ரிதி. அவங்களுக்கு வந்து ஒரு புண்ணிய காரியம், அதாவது வந்து ஆன்மீக காரியம் தெரியாம பண்ண ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு வந்து ஒரு சுக்ரித்தி இருக்கு. இந்த சுக்ரித்தி என்ன பண்ணும்னா ஒரு கஷ்டம் ஒரு தேவை வரும்போது கடவுளை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு இன்க்ளினேஷன் வருது, ஒரு ஆர்வம் வருகிறது. இல்லைன்னா மக்கள் வந்து ஒரு துன்பம் வருது, ஒரு தேவை வருதா என்ன பண்ணுவாங்க? துன்பம் வந்தா போதை பொருளை நோக்கி செல்வார்கள். தேவை வந்தா ஏதாவது பேங்க் ஏதாவது எங்கனாவது வரணும், ஏன்னா பினான்சியல் ஹெல்ப் வேணும், இது வேணும், தன்னையே நம்பி இருப்பாங்க, நான் தான் பண்ணி கொடுக்க போறேன்னு. இல்ல. சோ இந்த மாதிரியான தேவை இல்லைன்னா கஷ்டம் வரும்போது கிருஷ்ணர் ஏன்னா சுக்ரித்தனஸ். அடுத்தது கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா இந்த 4 வகையான மக்கள்ல வந்து ஞானி, அதாவது வந்து கடவுள் யார் என்ன ஏதுன்ற தெரிந்தவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாரு. ரொம்ப டியர் அப்படின்றாரு. ஏன்னா மத்தவங்க எல்லாருமே வந்து ஒரு பௌதிக ஆசைக்காக வருகிறார்கள். அந்த ஆசை பூர்த்தி செய்யும் பொழுது திரும்பி பழையபடி போயிடுவாங்க. இல்லைன்னா அது கேள்வியுடையராக வருகிறார்கள். இந்த ஞானி மட்டும் ஒரு அறிவு இருக்கு. என்ன அறிவு? நான் வந்து இந்த உடல் கிடையாது, நான் ஒரு ஆத்மா. இந்த ஆத்மாவின் சுயரூபமான சேவகன். அது கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும், தொண்டில் ஈடுபட வேண்டும் அப்படின்ற ஞானி. பிகாஸ் ஞானி இது வந்து இம்பர்சனல் ஞானி கிடையாது, அருவவாதி ஞானி கிடையாது. அவனுக்கு இந்த அறிவு இருக்கு. இந்த அறிவு மூலமாக தொண்டில் ஈடுபடணும்னு ஆசை இருக்கு. நாலேஜ் லீடிங் டு டிவோஷன், அதுதான் நம்மளுக்கு தேவை. we are learning knowledge, we are getting so much of knowledge that should lead to devotion to Krishna, that should not lead you to go away from Krishna. சோ அப்ப வந்து அந்த ஞானி வந்து ஒரு பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும் என்று ஒரு ஆசையை வளர்த்துக்கொள்ளும். அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். கிருஷ்ணர் சொல்றாரு, I am very dear to him, he is very dear to me. அப்ப மத்தவங்க எல்லாம் வந்து டியர் கிடையாதா? மத்தவங்க எல்லாம் வந்து சரணடைஞ்சா வேஸ்டா? மத்தவங்க எல்லாம் என்ன அப்படின்றாரு. அப்ப கிருஷ்ணன் சொன்னா உதாரதி, அனைவரும் உத்தமர்கள், அனைவரும் ரொம்ப மகாத்மாக்கள் அப்படின்றாரு. ஏன்னா எல்லாருமே வந்து கரெக்டான இடத்துக்கு வராங்க, கரெக்டான ஒரு சோர்ஸுக்கு வராங்க. அது என்னன்னா
என்னதான் ஒரு ஆசை, என்னதான் ஒரு கஷ்டம், என்னதான் ஒரு தேவை, என்னதான் ஒரு துன்பம் எல்லாமே இருந்தாலும் கிருஷ்ணர்கிட்ட போகும் பொழுது அந்த ஆசை சுத்தரிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு துருவ மகாராஜ். இல்லைன்னா அந்த துன்பம் வந்து தேவையை தெளிவாக படுகிறது, தெளிவுபடுகிறது. நம்மளுக்கு வந்து அது வந்து புரியுது. ஓ, இது பௌதிகம் அப்படின்னு புரியுது. சோ அதனால வந்து கிருஷ்ணர் வந்து அந்த வாண்ட் நீட் என்னன்றது வித்தியாசத்தை நம்மளுக்கு தெளிவா காட்டுகிறார். அந்த ஆசை வந்து நம்ம இதயத்துல இருந்து சுத்தமா போகிறது. அப்ப வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றான்னா, படிப்படியாக வருகிறான். அந்த ஞானி தூய்மையாக சரணடைவது, முழுமையாக சரணடைவது எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு. மகுனாம் ஜென்மனாம் அந்தே. சரணடைவது கிருஷ்ணரிடம் சரணடைவது. நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த மாயையினால வந்து மக்கள் கிருஷ்ணரிடம் சரணடைவது தாமதம் இருக்கிறது. இப்ப கிருஷ்ணர்கிட்ட சரணடைலன்னா அவங்க எங்க போவாங்க? இப்ப எனக்கு வந்து சப்போஸ் எனக்கு துக்கம் வருது, எனக்கு துன்பம் வருது, எனக்கு தேவை இருக்கிறது. அப்ப கிருஷ்ணர்கிட்ட போலன்னா வேற எங்க போவாங்க அப்படின்றதுதான் அடுத்த வசனம் பார்க்க போறோம். 20ல இருந்து 24 வரையும் 25 வரையும் எங்க போவாங்க? மக்கள் யாருகிட்ட தேவைன்னு போவாங்க? சரி, கிருஷ்ணர்கிட்ட சரணடையில, ஆனா துக்கம் இருக்கு, தேவை இருக்கு, கேள்விகள் இருக்கு. கிருஷ்ணர்கிட்ட போனா வேற எங்கன்னா போகணும்ல. அவங்க யாரு அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சோ இது வந்து கிருஷ்ணர் வந்து சரணடைவது பாத்தீங்கன்னா, இங்க ஞானி முழுமையான அந்த அறிவுடன் காரணம்க்கெல்லாம் காரணம், எல்லாத்துக்கும் யாரு எஜமானன் இதெல்லாம் புரிஞ்சினால சரணடைவது சுலபமாக கிருஷ்ணரிடம் சரணடைகிறார். இல்லனா யார்கிட்ட போவாங்க அப்படின்றத கிருஷ்ணர் சொல்ல போறார். அது அடுத்த வசனத்துல. அது நம்ம பார்க்க போறது இல்ல, அடுத்த வாரம் தான் பார்க்க போறோம். ஏதாவது கேள்வி இருக்கா நம்ம பார்த்ததுல இது வரையும்? கிருஷ்ணன் கிட்ட நம்ம வந்து தூய பக்தி தரணும் தானே பிரபு வேணும். அப்ப நெக்ஸ்ட் வீக் நீங்க அதுதான் கவர் பண்ண போறீங்க இல்லையா? இல்ல நெக்ஸ்ட் வீக் வேற. தூய பக்தி வேணும்ன்றது கிருஷ்ணர் கிட்ட விருப்பப்படுறீங்க. இதான கேள்வி? என்ன கேள்வி கேட்டீங்க? இல்ல, இப்ப கிருஷ்ணர் கிட்ட நம்ம எது கேட்டாலும் நம்மள பியூரிஃபை பண்ணிட்டு தான் கொடுப்பாரு அவரு. கரெக்ட். ஓகே, அதெல்லாம் நீங்க கொடுப்பாரு. ஆனா அந்த ஆசை போயிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க பையன் வந்து உங்ககிட்ட ஒரு பைக் கேக்குறான்னு வச்சுக்கோங்களேன், சைக்கிள். சரிங்களா? அவன் வந்து இப்ப கேக்குறான், ஒரு 5 வயசுல கேக்குறான்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தரேன்பா, நான் தரலன்னு சொல்றேன், தரேன் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு 6 மாசம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, 1.5 வருஷம் ஆகுது, 2 வருஷம் கழிச்சு நீங்க கொடுக்குறீங்க. அவன் மேல கீழயும் பார்த்துட்டு, பா அப்ப கேட்டேன்ப்பா, இப்ப சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஆசையே போயிடுச்சுப்பா, நீ எவ்வளவு நேரம் கழிச்சு கொடுத்தா எனக்கு என்னப்பா தேவையே இல்லப்பா அப்படின்னு. அப்ப நீங்க சொல்ல, அதெல்லாம் எனக்கு முடியாது, நீ கேட்டல்ல, இந்த எடுத்துக்க போ அப்படின்னு. அப்ப வந்து அவனுக்கு ஆசையே போயிடுச்சு. ஆனா கிடைச்சிச்சு, கேட்ட பொருள் கிடைச்சிச்சு. ஆனா ஆசை இல்ல. அடுத்த வாட்டி உஷாரா கேட்பான். அப்பா வந்து நம்ம உஷாரா கேட்கணும், நம்ம கேட்ட பொருளை வந்து கரெக்டா கேட்கணும், அவருக்கு இஷ்டம் இல்லாதான் இப்படி பண்றாரு அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு மண்டேன் எக்ஸாம்பிள். உங்க பையன் கேட்டா வாங்கி கொடுத்துருங்க, அதுக்கு 2 வருஷம் எல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. ஆனா வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சோ கிருஷ்ணர் வந்து நம்ம கேட்கறது வந்து நம்ம இஷ்டம். அவர் கொடுக்கும்போது it will give in such a way that we will lose the interest, will not have desire anymore. அதான் துருவ மகாராஜா ஆச்சு. வேற ஏதாவது ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் இருக்கா பிரபு? வேற ஏதாவது பெட்டர் எக்ஸாம்பிளா? ஏன்னா இந்த இது சொன்னா யாரும் வந்து வேண்டதே விட்டுருவாங்கல்ல. கரெக்டான வேணும். இதே உங்க பையன் கிட்ட, அப்பா எனக்கு ஒரு எக்ஸாம் வருதுப்பா, நல்லா படிக்கணும், எனக்கு ஒரு 2 பென் வாங்கி கொடுத்தீங்கன்னா உடனே வாங்கி கொடுத்துருவீங்கல்ல? ஓ, அப்படி சொல்றீங்க. அப்படி சொல்றோம். ஏன்னா வாண்ட் அண்ட் நீட் தேர் டிஃபரன்ஸ். நம்மளுக்கு தெரியாது, நம்ம பாட்டு கேட்கலாம், எனக்கு இது வேணும் அது வேணும். பட் ஆனா கிருஷ்ணனுக்கு தெரியும் எது கொடுத்தா உனக்கு பக்தி வந்து பாதிப்பு இல்லாம நீ வந்து பக்தி தொண்டு பண்ணுவேன்னு. ஓகே. அந்த மாதிரி. ஓகே பிரபு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. சொல்லுங்க பிரபு.
பிரபு நீங்க சொன்னீங்க நாலேஜ் மட்டும் வளர்த்தா வந்து ஈகோ வளரும், திமிர் வளரும் ஆமா. அப்படின்னு. இந்த இடத்துல நாலேஜ்னு மென்ஷன் பண்றது வந்து நீங்க ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் சொல்றீங்களா இல்ல பௌதிக நாலேஜ் சொல்றீங்க? ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் எதுக்கு நம்மளுக்கு தேவைன்னா கரெக்டா இப்போ கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். போதுமான நாலேஜ் நம்மளுக்கு தேவை. அப்பதான் கிருஷ்ணருக்கு கரெக்டா சேவை பண்ண முடியும். அந்த மாதிரியான டிரான்சிடென்டல் நாலேஜ், உன்னத அறிவு தேவைப்படுகிறது. பௌதிக நாலேஜ் வந்து நம்ம பௌதிகத்தில் வாழ்வதற்காக தேவைப்பட வேண்டும், அவ்வளவுதான். அதை வேணா நம்ம யூஸ் பண்ணலாம் கிருஷ்ண சர்வீஸ்ல. பட் ஆனா வந்து அந்த நாலேஜ் வந்து இப்ப வந்து ஞானி, இந்த இடத்துல வந்து ஞானி கொடுத்துருக்காங்களே. ஸோ யூஸ்வலா ஞானி வந்து எந்த ஒரு செயலுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. வி ஷுட் நாட் ஒர்க், வி ஷுட் நாட் டூ ஆக்டிவிட்டிஸ். ஏன்னா செயல் செஞ்சா அதுல விளைவு வருது, அந்த விளைவு என்னை பாதிக்க வைக்கிறது. அதனால வந்து நான் நாலேஜ் எனக்கு தெரியும் எது பண்ணுவேன் நான், அதனால நான் பண்ண மாட்டேன். பட் ஆனா இந்த ஞானி எப்படின்னா, we have to read பகவத்கீதா, we have to read all the scriptures. why? அதனால நமக்கு தெரியும், கிருஷ்ணருக்கு இது பிடிக்கும், கிருஷ்ணர் இது சொல்லியிருக்காரு, கிருஷ்ணரை பின்பற்றுனா இப்படி பண்ணணும். ஸோ அந்த வகைக்காண்டி we need knowledge. ஸோ வெறும் நாலேஜ் வந்து நம்ம வளர்த்துக்கிட்டு நம்ம டிவோஷனல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடலன்னா, அந்த நாலேஜ் இஸ் நாட் ஹெல்பிங் யூ ஃபார் டிவோஷனல் ஆக்டிவிட்டிஸ், then that knowledge is not digestible, then it will create a unnecessary disturbance. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே பிரபு. அப்ப இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து டீமன்ஸ் சொல்லலாமா பிரபு? இந்த மாதிரி ஐஎஸ் நாலேஜ் இருந்தும் வந்து அது தப்பா பயன்படுத்துனாங்கன்ற மாதிரி அப்படி வருமா இல்ல? பண்ணலாம். ஏன்னா டிவோஷன் இல்லைல்ல, நாலேஜ் இருக்கு. பட் ஆனா வந்து யூஸ்வலா நாலேஜ் வித்தவுட் டிவோஷன்னா லீட்ஸ் டு இம்பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங். பிரம்மனை நோக்கி போற மாதிரி ஆயிடும். அதுதான் பிரச்சனை. மென்டல் ஸ்பெகுலேஷன் leads to mental speculation. If you have a lot of knowledge and if you don't have devotion, leads to mental speculation. That eventually leads to impersonal. அரோவாதிக்கு போயிடும். அதை தவிர்க்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அடுத்த வாரம் நம்ம திருப்பியும் சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. சில பிரபுபாதிக்கு ஹரே கிருஷ்ணா. Thank you, Hare Prabhu. Hare Krishna Prabhu. ஹரே கிருஷ்ணா.